வெள்ளிக்கிழமை விஷயத்துல சில விஷயங்கள் நம்ம தவிர்த்து கொள்ளவும் வேண்டும். சில விஷயங்களை தவறாகவும் நம்ம புரிந்து இருக்கிறோம். வெள்ளிக்கிழமையில் பிரயாணம் போகக்கூடாது அப்படின்னு பலர் என்ன செய்திருக்கிறார்கள், அதாவது புரிந்து வைத்திருக்க முக்கியமான பிரயாணம் இருக்கும். இது ஜும்மாவை கட் பண்றதுக்கிட்டே நம்ம பிரயாணம் போற மாதிரி இருக்குமோ அப்படின்ற ஒரு மன சங்கடத்தால் என்ன செய்ய மாட்டார்கள், ஜும்மாவுக்கு போக மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், வெள்ளிக்கிழமை உங்களது பிரயாணத்தை தடுக்க கூடாதுன்னு சொன்னார். வெள்ளிக்கிழமை உங்களது பிரயாணத்தை என்ன செய்யக்கூடாது, தடுக்க கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே வெள்ளிக்கிழமை காரணமாக எந்த ஒரு அலுவலையும் தவிர்க்க சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. அந்த நேரத்திலே ஒரு வேலை இருக்கிறது, நீங்கள் போக வேண்டும் அப்படி என்றால் வெள்ளிக்கிழமை என்பதற்காக தவிர்க்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. தவிர்க்கிறது அவருடைய விருப்பம். ஆனால் தவிர்க்க வேண்டும் இல்லை என்று நான் குறையுள்ளவன் என்கின்ற எண்ணப்பாடு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை லா தக்தஸு யௌமல் ஜும்ஆ பி ஸலாத்தின் வலா ஸியாம், இந்த ஜும்மா தினத்தை ஸ்பெஷலாக நோன்பு பிடிக்கின்ற ஒரு நாளாக, ஸ்பெஷலாக தொழுகின்ற ஒரு நாளாக, ஸ்பெஷலாக இரவு வணக்கம் செய்கின்ற ஒரு நாளாக என்ன செய்ய வேண்டாம், ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சில செய்திகளை சொல்வார்கள், பெருநாள் தினத்தின் இரவில் தொழுதா என்ன நன்மை, ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் இரவுல தொழுதா என்ன நன்மை அப்படின்னு வரக்கூடிய எல்லா செய்தியுமே ஆதாரமற்ற செய்திகள். மாற்றமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலான ஒரு இபாதத்தை செய்வதை தடுத்தார்கள். இந்த துஆவை தவிர, துஆவுக்காக ஈடுபடுவதை தவிர மற்றபடி தொழுவது, நோன்பு பிடிப்பது, இது போன்ற வேலைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள், தடை செய்திருக்கிறார்கள். அப்படி செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவியர்கள் ஒருவர் நோன்பு பிடித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இன்றைக்கு நேத்து நோன்பு பிடிச்சீங்களா, வியாழக்கிழமை நோன்பு வைத்தீர்களா, இல்லை, நாளை நோன்பு வைப்பீர்களா, இல்லை, அப்படின்னா என்ன செஞ்சிருங்க, நோன்பை விட்டு விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை ஒருவர் நோன்பு பிடிப்பதாக இருந்தால் இரண்டு நிலையில் இருக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிக்கின்ற நோன்பு வெள்ளிக்கிழமை வந்தால் என்ன செய்யலாம், பிடிக்கலாம். திங்கள் பிடித்து புதன் பிடித்து வெள்ளி வருது அப்படின்னா என்ன செய்யலாம், நோன்பு வைக்கலாம். அல்லது வெள்ளியும் சனி என்ன செய்யணும், வெள்ளிதான் வைக்கணும்னு நினைக்கிறவர் வெள்ளியும் சனியையும் சேர்த்து அல்லது வியாழனையும் வெள்ளியையும் சேர்த்து என்ன செய்யுங்கள், நோன்பு வையுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் ஜும்மாவுடைய சில விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஜும்மா தினத்தை பொறுத்த வரைக்கும் நேரத்தோடு வருவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், வலியுறுத்தி இருக்கிறார். நான் இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை தான் இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரத்தோடு நேர காலத்தோடு பள்ளிக்கு வருவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். அது ஒரு அழகான செய்தி, நாம் எல்லாம் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். யாரெல்லாம் நேரத்தோடு வருகிறார்களோ மலக்குமார்கள் என்ன செய்வார்கள், எல்லா நோன்புக்கும் எல்லா அமல்களுக்கும் ஒரு மலக்கு இருப்பார். நன்மை எழுத தீமை எழுத மலக்குமார்கள் இருப்பார்கள். அது அவர் செய்து விட்டாரா செய்யவில்லையா என்பதற்கான மலக்குமார்கள். ஆனால் ஜும்மாவுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நேரத்தோடு வருவர்களுக்கு ஸ்பெஷலான மலக்குமார்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அவர்கள் பள்ளியுடைய வாயில்கள் என்ன செய்வார்கள், உட்கார்ந்து இருப்பார்கள். வரக்கூடியவர்களுடைய யாரெல்லாம் ஆரம்பமாக வருகிறார்களோ, ஆரம்பமாக என்றால் 1, 2, 3 அல்ல, அப்படி அல்ல, முதல் நேரம் ஒன்று இருக்குது. அந்த நேரத்தில் யாரெல்லாம் வருகிறார்கள், முதல் நேரம் என்கின்ற ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ, அதாவது மிக ஆரம்பமாக யார் வருது, ஒரு ஊர்ல யாருமே ஜும்மாவுக்கு வரது இல்லைன்னு வைங்க, ஜும்மா இமாம் மிம்பர்ல ஏறினவர்தான் பாராங்கன்னு வைங்க, அப்ப வரவங்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வர மாட்டாங்க. அதுக்காக இவங்க தான் முதலாவது வராங்கன்னு அர்த்தம் அல்ல. நேரம் என்கின்ற ஒரு நேரம் இருக்கிறது. ஜும்மாவுக்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு ஆரம்ப நேரம் என்கின்ற ஒன்று இருக்கிறது. அந்த நேரத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு இபில், ஒரு ஒட்டகம் கொடுத்த கூலி என்ன செய்யும், எழுதப்படும். ஒரு ஒட்டகம் குர்பானி செய்த ஒரு கூலி எழுதப்படும். இரண்டாவது கட்டமாக யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு மாடு, அப்படி என்ன பல விஷயங்களை குர்பானியை கொடுத்த நன்மைகள் எழுதப்படும் என்று வரும். இமாம் மிம்பரிலே ஏறிவிட்டால், இமாம் மிம்பர்ல ஏறிவிட்டால் அப்படின்னா என்ன, தொழுகைக்கு ஜும்மாவுக்கு ஒரு நேரம் இருக்குது. இமாம் பிந்தி ஏறினாலும் அதே தான் நிலைமை நினைச்சிடக்கூடாது. எப்ப ஏறணுமோ அப்ப அவரும் ஏறணும். அந்த நேரத்தில் ஏறிவிட்டார் என்று சொன்னால், ஏன்னா சிலர் இமாமுடைய கையில் அதை வச்சுக்கிறாங்க. இமாம் ஏறும் வரைக்கும் இந்த மலக்குமாரில் என்ன செய்வாங்க, அப்படியே இருந்து கொண்டிருப்பார். அப்படி இல்ல, ஜும்மாவுக்கு ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் என்ன செய்யணும், இமாம் ஏறணும். இமாம் அசர் நேரத்தில் மிம்பர்ல ஏறினாலும் மலக்குமார் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, வழங்கக்கூடாது. இமாம் ஏறிவிட்டால் என்ன செய்துவிடும், மலக்குமார்கள் ஏடுகளை மூடிவிட்டு அவர்களும் ஜும்மாவை நோக்கி என்ன செய்வார்கள், திரும்பி விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது எதுக்குரிய சிறப்பு, யாரெல்லாம் ஆரம்பமாக, இரண்டாவது கட்டமாக, மூன்றாவது கட்டமாக, நான்காவது கட்டமாக ஜும்மாவுக்கு வருகிறார்களோ அவர்களுக்குரிய கூலி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் பல அறிஞர்கள், பல இமாம்கள்
எப்படி பழகி இருந்தார்கள் என்று சொன்னால், காலையில சுபகளை இருந்து ஜும்மா வரும் வரைக்கும் அவர்கள் வேறு எந்த அலுவல்களையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அதற்காக வியாழக்கிழமையிலிருந்து என்ன செய்வார்கள், அதாவது வெள்ளிக்கிழமை இரவிலிருந்து என்ன செய்வார்கள், தயாராகி விடுவார்கள். காலையில இருந்து இதுக்கெனவே அவர்களுடைய அந்த சிந்தனை இருக்கும். அதுக்கெனவே அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த ஜும்மாவுக்கு போய் நேரத்தோடு அமர்வது என்பதை ஒரு தனி பகுதியாக அவர்கள் என்ன செய்வார்கள், வைத்திருந்தார்கள். அதே நேரம் இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இது ஜும்மாவுடைய சிறப்போடு சம்பந்தப்பட்டதை தவிர ஜும்மா நிறைவேறுதல் என்ற கடமையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. கடமை எங்களுக்கு எது என்று சொன்னால், இமாம் மிம்பரில் ஏறிய பின்னால் பள்ளிக்கு வருவதல் தான் கடமை. அது ரசூல் குர்ஆன் சொல்லுகிறது, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி ஃபீ யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் வ தருல் பைஅ. அதானுக்கு அழைக்கப்பட்டால் நீங்க என்ன செய்யுங்க, ஜும்மா தினத்திலே அதான் சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், வியாபாரத்தை விட்டு விடுங்கள். இப்ப வியாபாரத்தை விடுவது எப்ப கடமை, அதான் கேட்ட பின்னால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அதான் எப்பொழுது சொல்லப்படும், இமாம் மிம்பர்ல ஏறிய பின்னர் தான் சொல்லப்படும். எனவே ஒருவர் இமாம் மிம்பர்ல ஏறி அதான் சொல்லிருக்கின்ற நேரத்தில் பள்ளிக்கு வந்துட்டார் சொன்னார், அல்லது இமாம் குத்துபாவுடைய ஒரே நேரத்தில் பள்ளிக்கு வந்து விட்டார் சொன்னால் அவருக்கு ஜும்மாவுடைய கூலி கிடைக்கும். அவருக்கு ஜும்மாவில் கலந்து கொண்ட, ஜும்மாவில் தொழுத அந்த கூலி கிடைக்கும். வாஜிப் நிறைவேறிவிடும். அதெல்லாம் நிறைவேறாது என்ற எந்த கருத்து இல்லை, நிறைவேறிவிடும். ஏதோ அவருக்கு தப்பி போகும், ஒரு மிகப்பெரிய சிறப்பு அந்த நாள் அவருக்கு கிடைக்க இருந்தது என்ன செஞ்சிடும், தப்பி போய்விடும். ஒரு மிகப்பெரிய அருள், அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத் அவருக்கு என்ன செய்துவிடும், அந்த நேரத்தில் தப்பி போய்விடும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி நம்ம ஜும்மாவுக்கு வருவதில் வலியுறுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி இருக்காங்க. சொன்னது மாத்திரமல்ல, அப்படி ஜும்மாவுக்கு வர வேண்டியவர் எப்படி வர வேண்டும் என்று சில ஒழுங்குகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வெள்ளிக்கிழமை குளிப்பது சுன்னத் என்று பலர் விளங்கி வைத்திருக்கிறார்கள், வலியுறுத்தப்பட்ட சுன்னாது. ஆனால் ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக அது கடமை என்று சொல்லி இருக்கிறார்கள். சுன்னத் அல்ல, வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிமின் என்று சொன்னார்கள். யாரெல்லாம் பருவ வயதை அடைந்து விட்டார்களோ அவர்கள் ஜும்மா தினத்திலே குளிப்பது கடமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை சஹீஹ் புகாரியிலே நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே ஜும்மா தினத்தை பொறுத்த வரைக்கும் விரும்பினால் குளிக்கலாம், குளிக்காமல் விடலாம் என்பது அல்ல. கட்டாயம் ஜும்மா தினத்திலே குளிக்க வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் குளிப்பதில் இன்னொரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்ப குளிக்கணும், இப்ப ஜும்மா தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை அந்த அதாவது இஷாவுக்கு போறோம் என்ன செஞ்சுட்டு அந்த மகரிப்ல இருந்தே ஆரம்பிச்சாச்சு. வெள்ளிக்கிழமை இரவு நைட்டு 12 மணிக்கு குளிச்சுட்டு வெள்ளிக்கிழமை குளிச்சதாக என்ன செய்யக்கூடாது, நினைத்து விடக்கூடாது. அதனாலதான் சில ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம், ஜும்மா தினத்திலே அதாவது ஜும்மாவை நெருங்கிய நேரத்தில் குளித்து வருவதைத்தான் குறிக்கிறது என்கின்ற அமைப்பில் பல செய்திகள் என்ன செய்கின்றன, வந்திருக்கின்றன. பல செய்திகள் வந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். உதாரணமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிக்குள்ள வராங்க. ஒரு அழகான செய்தி, அதாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிக்குள்ள வராங்க. எப்போ வராங்க, இமாம் மிம்பர்ல இருந்து உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது வருகிறார்கள். யார் வராங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனதில் என்ன இருக்கும், எப்படியோ ஒருவர் யார் யாரெல்லாம் தனது கிலாபத்துக்கு அடுத்ததாக தகுதி என்கின்ற எண்ணம் இருக்குமா இல்லையா, இருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு பார்க்கறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்றைக்கு பிந்திட்டு வந்துட்டாங்க. என்னைக்குமே பிந்தி வராரு, அன்றைக்கு பிந்தி வராரு. அதை உமர் ரலியல்லாஹு என்ன செய்யல, விரும்பல. அப்ப உமர் ரலியல்லாஹு மிம்பர்ல இருந்து சொல்றாங்க, இப்பதானா பள்ளிக்கு வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. மிம்பர்ல இருந்து இப்பொழுதுதான், யாருக்கு அப்படி கேட்க மாட்டார், உஸ்மான் ரலியல்லாஹு கேட்டாங்க, இப்பதான் நீங்க பள்ளிக்கு வரீங்களான்னு சொல்லி. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கடிந்து கொள்ளல. என்ன பதில் சொன்னாங்கன்னா, அதான் கேட்டவுடன் உதுவெடுத்ததும் பள்ளிக்கு வந்ததுதான் நான் செஞ்சது, வேற எதுவும் நான் என்ன செய்யல, செய்யவில்லை என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு திருப்பி கேட்டார்கள், அல் உது, அப்ப உதுவெடுத்து தான் வந்தீங்களோ, குளிக்கலையான்னு கேட்டாங்க. எப்படி கேட்டார்கள், இப்ப உது எடுத்துட்டு தான் நீங்க வந்துக்கிறீங்க, குளிக்கவில்லையா, அது கூட நீங்க பிழை விட்டுட்டீங்களா என்று சொல்லி மறுபடி உமர் ரலியல்லாஹு என்ன செய்தார்கள், திருப்பி கேட்டார்கள் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி கேட்டாலும் அதை அங்கீகரிக்கக்கூடிய மனோபக்குவம் அவருக்கு வளர்ந்திருந்தது என்றால் அறிவு வளர்ந்திருக்குன்னு அர்த்தம். அவருடைய அறிவு வளர்ந்திருக்குன்னு அர்த்தம், ஞானம் வளர்ந்திருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னு சொன்னால் அறிவு எவ்வளவு குறைவிக்கு அந்த அளவுக்கு கோபம் வரும், அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகும். அறிவு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அந்த அளவுக்கு நிதானமும் அவருடைய அதை பத்தி விளக்கம் என்ன செய்யும் இருக்கும். அதே நேரத்தில் குளிப்பு விஷயத்துல உமர் ரலியல்லாஹு கேட்ட கேள்வியில் என்ன புரிகிறது என்றால், வரும் பொழுது குளித்தல் தான், இல்லை என்றால் அவர் காலையில குளிச்சிருக்கலாம், அதை பத்தி உமர் ரலியல்லாஹு கேட்காம இருந்திருக்கலாம். அவர் இப்போது எடுத்துட்டு வந்த இடத்துக்காக காலையில குளிக்கலன்னு அர்த்தம் அல்ல. ஆனால் உது எடுத்துட்டு வருகிறீர்களா என்று திருப்பி கேட்டதில் என்ன புரிந்து கொள்கிறோம்,
குளிப்பை பொறுத்த வரைக்கும் ஜும்மாவுடைய நேரத்தை என்ன செய்யணும்? குளித்து விட்டு வருவதுதான். இன்னொரு ஹதீஸை நீங்க அதுல புரிஞ்சுக்கலாம். என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் மார்க்கெட்ல இருப்பார்கள். மார்க்கெட்ல இருக்கிற நேரத்தில் அதான் சொல்லப்பட்டது, அப்படி அப்படி வியாபாரத்தை போட்டு பள்ளிக்கு வந்துருவாங்க. அப்ப வியர்வை நாட்டம் என்ன செய்யும்? பள்ளிக்குள்ள அடிக்க ஆரம்பிச்சது. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பள்ளிக்கு வருகின்றவர்கள் குளித்து விட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நைட்ல ஒரு 12 மணிக்கு குளிச்சவர் திருப்பி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தா என்ன நடக்கும்? அதே வியர்வை நாட்டம் தான் என்ன செய்யும்? அங்க இருக்கும். ரசூலுல்லாஹ் எந்த நோக்கத்துக்கு அதை சொன்னார்களோ அது பிழைத்து விடும். வெறுமனே இபாதத்தாக மட்டும் இதை சொல்லவில்லை. அந்த பள்ளியுடைய வாசம், அந்த பள்ளியுடைய தூய்மை, அந்த ஜமாத்துடைய தூய்மை, இவைகளுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கடைசி நேரத்தில் தான் ஒரு மனிதன் குளித்துவிட்டு பள்ளிக்கு வருகின்ற அந்த பழக்கத்தை என்ன செய்ய வேண்டும்? உருவாக்க வேண்டும் என்பது இந்த செய்திகளில் நாம் என்ன செய்கிறோம்? புரிந்து கொள்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.